ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை அறிந்து கொள்வதற்கு 4 பேர் தேவை. தேவனை விசுவாசிக்கும் விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்கு 3 பேர் தேவை. தேவன் பேரிலே வைராக்கியம் கொண்ட ஜனம் ஒரு 3 பேர் தேவை. அதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இதற்கு முன்பாக சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்ததான ஒரு பாடலுடைய 2 வரிகளை நான் பாடும்படி நான் விரும்புகிறேன். என்னோடு வருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வாழ வைக்க என் இயேசு துடிக்கிறார். என்னோடு வருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வாழ வைக்க என் இயேசு துடிக்கிறார். அன்பில்லா நிலையிலே ஆதரவற்றிருந்தாலும், அன்பில்லா நிலையிலே ஆதரவற்றிருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் தருகிறார். ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் தருகிறார். என்னோடு வருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வாழ வைக்க என் இயேசு துடிக்கிறார். பாடுகள் நான் பட்ட போதும் பாடுகளின் நடுவினிலே, பாடுகள் நான் பட்ட போதும் பாடுகளின் நடுவினிலே உதவி செய்வேன் என்றார், உயர்த்தி வைப்பேன் என்றார். உதவி செய்வேன் என்றார், உயர்த்தி வைப்பேன் என்றார். என்னோடு வருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வாழ வைக்க என் இயேசு துடிக்கிறார். ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபத்தை கேட்பேன் என்று, ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபத்தை கேட்பேன் என்று இடைவிடா ஜெபி என்றார், ஜெயத்தை தந்தேன் என்றார். இடைவிடா ஜெபி என்றார், ஜெயத்தை தந்தேன் என்றார். என்னோடு வருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வாழ வைக்க என் இயேசு துடிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட வருகிற தெய்வம். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினுடைய பலன், உயர்வு, ஆசீர்வாதம் வெறுமை அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத சத்தியங்களிலே வாசிக்கும் போது அவர் மேல விசுவாசம் கொள்ளுகிற வைராக்கியம் நிறைந்த ஒரு 3 பேர் தேவை ஆண்டவர். 3 பேர்னு சொன்னனே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களை குறித்து தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். இவர்கள் பாபிலோன் தேசத்திலே சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் தான். சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் தான். அந்த தேசத்துல அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய ஒரு சிலையை உண்டாக்கி அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் மூவரும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும், நாங்கள் அதை பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை மேற்கோள் காட்டினவர்களாய் அவர்கள் வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த 3 பேரையும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள், உபத்திரவங்கள் தான். ஆனாலும் ஜெயம் தேவ ஜனத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் சந்தோஷமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கிறோம். தேவன் பேரிலே அளவு கடந்த விசுவாசம். அங்கே சொல்லுகிறார், அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. தேவன் பேரிலே விசுவாசம் கொண்டிருந்ததான வைராக்கியம் நிறைந்த இந்த 3 பேருக்குள் இருந்த வாலிபர்களுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. வாலிபர்களுக்குள்ள பெரிய வைராக்கியம் இருந்தது. வாலிபர்களுக்குள்ளே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள்.
அவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆகவே தேவனை தவிர வேறு ஒன்றையும் இந்த உலகத்திலே தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு விசுவாசத்திலே மாத்திரம் உறுதியாயிருந்தார். ஆக அந்த 3 பேரையும் ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ? நீங்கள் நினைக்கிறீர்களோ? ராஜாவினுடைய கோபம் பெரிதாயிருந்ததுனால அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்குகிறார்கள். அதை குறித்து இவர்கள் ஒரு பொருட்டும் எண்ணவில்லை. இன்றைக்கு உலகத்தின் மத்தியிலே தேவ ஜனங்கள் தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள் இருக்கிற இந்த விசுவாசத்தை தூண்டி எழுப்புவதற்கு இவர்கள் நமக்கு முன்மாதிரிகளாய் இருக்கிறார்கள். எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை சிருஷ்டித்தவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தேவன். ஆகவே நாங்கள் அவரையே ஆராதிப்போம், அவருக்கே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துவோம் என்றதான கோட்பாடு கீழாக இவர்கள் மூவரும் நின்றார்கள். அப்படி அவர்கள் மூவரும் நின்ற பொழுது நடந்தது என்ன? நாம் அந்த வசனங்களை நாம் வாசிப்போனால் தெரியும். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் கட்டி அக்கினி சூளையின் நடுவிலே போடுவதற்கு போன மனிதன் அங்கே அவன் பஸ்பமாகிவிட்டான். அக்கினியின் தழல் அவனை எரித்து விட்டது. ஆனால் இந்த 3 பேரும் உள்ளே அக்கினி சூளையின் நடுவிலே இருக்கிறார்கள். அந்த அக்கினி சூளையின் நடுவிலே இவர்கள் போவதற்கு முன்பாக சர்வவல்லமுள்ள தேவன் அவர்களை காப்பாற்றும்படிக்கு இவர்கள் விசுவாசித்தார்களே, அந்த தேவன், இவர்கள் நம்பினார்களே, அந்த தேவன் அந்த 3 பேருக்கு நடுவிலே இன்னொருவராய் உலாவுகிறார். அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவ ஜனம் ஒரு 3 பேர் தேவை என்று சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறார். ஒரு 3 பேர் தேவை. விசுவாசம் உள்ள 3 பேர் தேவை. என்னுடைய தேவன் பேர்ல வைத்த விசுவாசத்தை பிரகடனப்படுத்துகிற ஒரு 3 பேர் தேவை. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவோம் என்பதை பிரகடனப்படுத்துகிற 3 பேர் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் 3 பேர் மிக பிரதானமானவர்கள். இவர்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்களுக்கு தேவன் உதவி செய்தார். ராஜாவினுடைய கண்களிலே ஆச்சரியம் காத்திருக்கிறது. நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், இன்னொருவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அந்த 4வது ஆளின் சாயல் தேவகுமாரனுடைய சாயலாயிருக்கிறது. அப்போ நம்மை மீட்கும்படிக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் நம்மை கனப்படுத்துவதற்கு, நம்மை மீட்பதற்கு சர்வவல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட வருகிறார், இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இவர்கள் மூவரும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாயினும் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். யோபு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற அந்த வைராக்கியத்தின் வாஞ்சை ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே 3 பேர் இணைந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் தீர்ந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாமும் காணப்படுவோம். இந்த 3 பேருக்கும் அதே அரசாங்கத்துல, அதே பணியில ஒரு பெரிய உயர்வை அந்த ராஜா கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேசத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஒரு கணத்தை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ராஜா உங்களை என்னுடைய கையினின்று தப்புவிக்கத்தக்க தேவன் யார் என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டின அந்த ராஜாவே உங்கள் தேவனே தேவன்,
என்று சொல்லி தரை மட்டுமாய் தாழ்த்தி பணிந்து கொண்டு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளை, ஆக தேவன் பேரிலே விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு 3 பேர் தேவை ஆண்டவருக்கு. தேவனுடைய அங்கலாய்ப்பை, அதாவது விசுவாசத்தின் பிரகடனத்தை அறிவிக்கக்கூடிய வைராக்கியம் கொண்ட ஒரு 3 பேர் ஆண்டவருக்கு தேவை. அதில் நீங்கள் ஒருவராய் இருப்பீர்களா? உங்கள் குடும்பத்திலே ஒரு வேளை 3 பேர் இருப்பீர்களே, ஆனால் அந்த 3 பேரும் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்ட உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது மெய்யாகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை கூறி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் நாம் பாடின பாட்டிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பாடுகள் நான் பட்ட போதும் பாடுகளின் நடுவினிலே, பாடுகள் நான் பட்ட போதும் பாடுகளின் நடுவினிலே உதவி செய்வேன் என்றார், உயர்த்தி வைப்பேன் என்றார், உதவி செய்வேன் என்றார், உயர்த்தி வைப்பேன் என்றார். ஆகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். சர்வல்லமுள்ள தேவனே, இதோ இந்த வேளையில ஒரு 3 பேரை நீர் அங்கலாய்ப்போடு கூட தேடுகிறீர். என்னை விசுவாசித்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நடுவிலே வைராக்கியமாய் அறிவிப்பதற்கு ஒரு 3 பேர் தேவை. என்னை ஆராதிக்கும் ஜனங்கள் ஒரு 3 பேர் தேவை. மற்றவர்களுக்கு நடுவில் நானே தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு 3 பேர் தேவை என்று பேசுகிறப்பா. ஆம் ஆண்டவரே, குடும்பத்திலே 3 பேர் இருப்பார்களே, ஆனால் அந்த 3வரும் சேர்ந்து உங்களுடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்தலும். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராப்பா. எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக விசுவாசம் கொண்டு எழுந்து நிற்கிற மக்களாய் கர்த்தர் ஒருவரையும் மாற்றி விடுபடியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபை சொல்லட்டும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.